قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமைந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றென்றமாக இந்த நல்ல நாளில் எப்படி நம் அனைவரையும் ஒன்று கூட்டினாரோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டானா என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை படைத்து அந்த மக்களை என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனை கொடுத்து கொண்டிருக்கின்றான். எல்லா மக்களையும் சோதனைக்குள்ளாக்கி கொண்டே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த சோதனை என்பது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. எல்லா மக்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? சோதனைக்குள்ளாக்கினான். நமக்கும் சரி, நமக்கு முன் சென்றவர்களுக்கும் சரி அல்லாஹ் என்ன செஞ்சான்? சோதனைகளை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான்: ஹம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ഖலௌ மின் கப்லிகும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி சோதனை வந்தது மாதிரி உங்களுக்கு வராமலே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்? கேள்வியா கேட்கிறான். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி சோதனை கொடுத்து அதுல அவர்கள் சோதனைக்குள்ளாக்கி உங்களுக்கு அந்த மாதிரி சோதனை வராமல் நீங்க சொர்க்கத்துக்கு சென்றிடலாம் என்று நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் என்ன செய்றான்? கேட்கிறான். அப்ப நம்மளுக்கும் சரி, நம்மளுக்கு முன் சென்றவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சோதனை கொடுத்திருக்கின்றான், சோதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றான். அப்ப எல்லா மக்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். எல்லா மக்களும் இந்த உலகத்தில் எந்த மக்கள் இருக்கிறாங்களோ எல்லா மக்களையும் சோதிப்பான். ஆனால் இந்த இஸ்லாமிய ஏற்ற மக்களை ஒருபடி மேல அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைக்குள்ளாக்குவான். எப்படி? இந்த இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றிருக்கிறாங்களோ, அல்லாஹ்வை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ அவரை அல்லாஹ் என்ன செய்வான்? ஒருபடி மேலா அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைக்குள்ளாக்குவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி இந்த உலகம் என்பது முஃமினுக்கு எப்படிப்பட்டது? சிறைச்சாலை மாதிரி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்கள் இந்த உலகம் என்பது சிறைச்சாலை என்று சொல்லியிருக்கிறார்கள். சிறைச்சாலை எப்படி இருக்கும்? அவன் அந்த சிறைச்சாலை என்ன செய்வான்? சித்திரவதை அனுபவிப்பான், எப்படி துன்பங்கள் அனுபவிப்பான். அதே மாதிரிதான் முஃமின் இந்த உலகத்துல சோதனைகள் அனுபவிப்பான், துன்பங்கள் அனுபவிப்பான், எல்லாவற்றையும் என்ன செய்வான்? அனுபவிப்பான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமினுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை, அது காபிருக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த உலகம் சொர்க்கச்சோலை என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல காபிர் எப்படி வாழ்வான்? சுகபோகமாக வாழ்வான். இன்பங்களை அவன் செய்வான், இன்பங்கள்ல மூழ்கி வாழ்ந்து கொண்டிருப்பான்.
இந்த உலகத்தில் மட்டும்தான். இந்த உலகத்தில் மட்டும் அவன் என்ன செய்வான்? சுகபோகமாக என்ன செய்வான்? வாழுவான். ஆனால் நாளைக்கு மறுமையில் அப்படி வாழ முடியாது, காபிரான். அதனால்தான் எல்லா மக்களுக்கும் என்ன செஞ்சா அல்லாஹ் சோதனை உள்ளாக்கினான். ஆனால் முஃமினுக்கு ஒருபடி மேலாக என்ன செய்வான்? சோதனையை என்ன செய்வான்? உள்ளாக்குவான். இதுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி சோதனைக்கு உள்ளாக்கினான் தெரியுமா? அதிகமாக சோதனை கொடுத்தான். அதிகமாக, எந்த அளவுக்கு அதிகமாக சோதனை கொடுத்தான் என்று சொன்னால், மஸ்ஸதுஹுமுல் பக்ஸாஉ வதர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல். ரசூல்மார்கள் என்ன செய்வாங்க? புலம்பக்கூடிய அளவிற்கு, புலம்பக்கூடிய அளவிற்கு. அது மட்டுமல்லாமல் வல்லதீன ஆமனு மாஹு, அவர்களோடு ஈமான் கொண்ட மக்களும் புலம்பக்கூடிய அளவிற்கு. ஹத்தா எதுவரைக்கும்? நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான் என்று சொன்னால் ரசூல்மார்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் என்ன செய்வார்களா? புலம்புவாங்களா? எங்களுக்கு எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும்? அப்படி புலம்பக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனை உள்ளாக்குவான், சோதனைகளை கொடுப்பான். யாருக்கு? முஃமின்களுக்கு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை கொடுப்பான். புலம்பக்கூடிய அளவிற்கு நபிமார்களே புலம்பிருக்கிறார்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும்? ரசூல்மார்கிட்ட கேட்பாங்க, யாரு? ஈமான் கொண்ட மக்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று. ஆனால் அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாகவே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபமாகவே இருக்கிறது, பக்கத்துல இருக்குது. ஆனா மக்கள் என்ன செய்வாங்க? இந்த சோதனையை பார்த்து என்ன செய்வார்கள்? அஞ்சுவார்கள், நடுங்குவார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய என்ன செய்வான்? சோதிச்சு பார்ப்பான் எல்லா மக்களையும். முஃமின்கள் என்ன செய்வான்? சோதிச்சு பார்ப்பான். நபிமார்களை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். நபிமார்களே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? சோதிச்சிருக்கிறான். அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்திரம், நம்மள என்ன செய்வான்? சோதனைக்குள்ளாக்குவான். சோதனைக்கு மேல் சோதனை அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். சோதனைக்கு மேல் சோதனை. நம்முடைய பொறுமையை சோதிப்பான், நம்முடைய ஈமானை சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை சோதிப்பான். அதே மாதிரி நம்முடைய யக்கீனை அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். நம்முடைய மரண தருவாயை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதித்து பார்ப்பான். நம்முடைய அமலை சோதிப்பான். இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதித்து பார்த்து கொண்டே இருப்பான். நம்முடைய மறுமை நம்பிக்கை எவ்வாறு இருக்குது என்பதை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். நாம் உறுதியாக இருக்கிறோமா? ஈமானில் உறுதியாக இருக்கிறோமா? மறுமை நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோமா? பொறுமையாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். எதற்காக வேண்டி? அல்லாஹ் எதுக்காக வேண்டி சோதிக்கிறான்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஒரு அடியான் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவான்னு சொன்னா எதுக்காக வேண்டி அல்லாஹ் சோதிக்கிறான்? அவனை கஷ்டப்படுத்த வேண்டுமா? அதுக்காக வேண்டி அல்லாஹ் சோதிக்கிறான். அதுக்கு அவனுக்கு ஆசையா? கிடையாது. அதுக்கு ஆசையா? ஒரு அடியானை அவனை கவலைப்படுத்த வேண்டும், அவனை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு ஆசையா? கிடையாது. எதுக்காக வேண்டி அல்லாஹ் சோதிக்கிறான்? அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, தௌஹீதின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? மக்களை சோதிப்பான். சோதனைக்கு மேல் சோதனை கொடுப்பான். உறுதியாக, அதாவது எப்படி நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை சோதிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எது வரைக்கும் அல்லாஹ் சோதிச்சான்? மரணம் வரை அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிச்சான். மரண தருவாயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தான். இப்படி சோதித்துக் கொண்டே இருப்பான். சோதனைக்கு மேல் சோதனையை முஃமின்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். முஃமின்களும் இறுதி வரை என்ன செய்வார்கள்? சோதனைக்குள்ளாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடைசி முடிவு யாருக்கு தெரியுமா? நல்ல முடிவு. அல்லாஹ் சொல்றான், வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன், வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன். நல்ல அழகிய முடிவு யாருக்கு தெரியுமா? இறையச்சமுடையவர்களுக்கு தான். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்களே, அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு தான் அழகிய முடிவு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த அற்பமான உலகம், இந்த சொற்பமான ஒரு உலகம், இந்த குறுகிய கால உலகம், இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை மறுப்பாளர்களுக்கு என்ன செஞ்சான்? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிதானே? இந்த அற்பமான உலகத்துல, ஒரு குறுகிய கால உலகம் தான், இந்த உலகத்துல இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அப்படிதானே? நம்மளை ஆளக்கூடிய ஒரு ஆளுமையை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு காஃபிருக்கு கொடுத்திருக்கிறான். இந்த ஆட்சி அதிகாரத்தை பார்த்து, இந்த ஆளுமையை பார்த்து ஒரு ஈமான் கொண்டவன், அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை
என்ன செய்யக்கூடாது, இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுத்து மயங்கி விடக்கூடாது. இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறார்களே இந்த உலகத்துல, இந்த நாட்டுல ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் பாருங்க, இவனை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, மயங்கி விடக்கூடாது. அதே மாதிரி ஏமாற்றத்துல விழுந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தான் இந்த இறை மறுப்பாக கொடுத்திருக்கிறான். இந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்க செய்றீங்க, மயங்கிடாதீங்க. எது தெரியுமா உண்மை? இந்த ஆட்சி அதிகாரம் உண்மை கிடையாது, இந்த ஆளுமை உண்மை கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உண்மை, அல்லாஹ்வுடைய தீன், இறை அச்சம், இறை நம்பிக்கை தான் உண்மை. இதை தவிர இந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ, ஆட்சி அதிகாரமா இருந்தாலும் சரி, ஆளுமையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னதான் போலியானது. இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். நாளைக்கு மறுமையில கை கொடுக்க போறது என்னதான், இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்டதான் நாளைக்கு மறுமையில என்ன செய்யும், நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இந்த ஆட்சி அதிகாரத்தை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படவே செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். இது ஒரு சோதனை. காபிர்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நம்மள என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், நல்லடியார்களை வாழ்க்கையில எப்படி தெரியுமா சோதனை கொண்டு வரா, சுழற்சி முறையில அல்லாஹ் சோதனை கொண்டு வந்துகிட்டே இருக்கான். நல்லடியார்களை சுழற்சி முறையில அல்லாஹ் என்ன செய்யறான், சோதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சுழற்சி முறையில தான் ஒண்ணு என்னது, இந்த ஆட்சி அதிகாரம். காபிர்களிடத்துல ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், சோதிக்கிறான். எதுக்கு? நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்ப்பதற்கு, நம்மளுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை பார்ப்பதற்கு காபிர்கள் இடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்து நம்மை இறை நம்பிக்கையாளர் என்ன செய்யறான், அல்லாஹ் சோதிக்கிறான். இதை பார்த்து ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது. நாம் கைவிடப்பட்டு விடுவோமோ, நாம் கைவிடப்பட்டு விடுவோமோ, நம்மளுடைய வீடுகள் தகர்க்கப்பட்டு விடுமோ, நம்முடைய மதர்சாக்கள், நம்முடைய பள்ளிவாசல் தகர்த்து எரிஞ்சிருவாங்களோ, நம்மளுடைய உடைமைகளை சூறையாடி விடுவார்களோ என்று என்ன செய்யக்கூடாது. ஒரு முஃமின் பார்த்து கண்ணீர் வடிக்க கூடாது, அதை பார்த்து கலங்கக்கூடாது. ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும், இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதே மாதிரி ஈமான்ல பலவீனம் அடைந்து விடக்கூடாது, ஈமான்ல பலவீனம் அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறார், காபிர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து சோதிக்கிறார். அந்த சோதனை நாம் என்ன செய்ய வேண்டும், கலங்காமல் சோர்வடையாமல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அநியாயக்காரர்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்கான் பாருங்க, அந்த அநியாயக்காரர்கள் அந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டு பல அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பல அக்கிரமர்கள். இப்படி செய்து கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக இழிவுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருக்கிற அநியாயக்கார ஆட்சி அதிகாரம், இவர்களுக்கு இழிவான வேதனை உண்டு அல்லாஹ் என்று சொன்னார், சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், அநியாயம் செய்தவர்கள் தாங்கள் எங்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதை திட்டமாக அறிந்து கொள்வார்கள். எப்படி? அநியாயம் செய்து ஆட்சி அதிகாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் மிக விரைவில் அறிந்து கொள்வார்கள் நாம் எங்க செல்ல போகிறோம் என்று. நாம் எங்க செல்ல போகிறோம் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், மிக விரைவில் அறிந்து கொள்வார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்னைக்கு நிறைய பேருடைய மனசுல எப்படி இருந்து கொண்டிருக்கும், ஒரு அநியாயக்கார ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, அக்கிரமக்கார ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, அல்லாஹ்க்கு தெரியாதா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க மாட்டானா என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இந்த அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை, கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அநியாயக்காரர்கள் ஆட்சி செய்வதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறான். எது வரைக்கும்? அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு நாளுக்காக என்ன செய்யறான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அநியாயக்கார ஆட்சி செய்வதை அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, பார்க்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எதுக்காக? ஒரு நாளுக்காக, அந்த மறுமை நாளுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், காத்து கொண்டிருக்கிறான். அந்த மறுமை நாள் வந்த உடனே அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு அழகிய முடிவு யாருக்கு இருக்குது, முத்தகீன் இறை நம்பிக்கையாளர்கள் இருக்குது. இன்னைக்கு என்ன நாளும் அடிச்சாட்டே செஞ்சுக்கிட்டோம், நீ என்ன நாளும் ஆட்டம் போட்டுக்கோ, மக்களை அடிக்கிறியா துன்புறுத்துறியா எதுனாலும் செஞ்சுக்கோ, நாளைக்கு மறுமை நாள் வரை அல்லாஹ் என்ன செய்யறான், வெயிட் பண்ணி பாக்குறான். என்ன செய்யறான், ஆடை விட்டு என்ன செய்யறான், வேடிக்கை பார்க்க. நீ என்ன நாள் ஆடுப்பா, நீ என்ன நாள் ஆடு, நான் நாளைக்கு என்ன செய்வேன், உன்னை பிடிப்பேன். அல்லாஹ்வுடைய பிடி சாதாரண பிடி கிடையாது, நாளைக்கு மறுமையில என்ன செய்வான், பிடிப்பான். அதனால என்ன செய்யறான், நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்வடையாதீங்க.
என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த சோதனையில கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? அஞ்சக்கூடாது. ஒரு முஸ்லீம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில வாழக்கூடிய முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி சோதனைகளை கண்டு, இந்த மாதிரி ஆட்சி அதிகாரங்களை கண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? கலங்கி விடக்கூடாது. நம்மளுடைய வீட்டை இடிக்கிறானே, நம்மளுடைய பள்ளிவாசலை இடிக்கிறானே, நம்மளை ஊரை விட்டு விரட்டுறானே என்று என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது. ஒரு சோதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சோதிச்சார்? சொந்த மண்ணை விட்டு பிறந்து வளர்ந்து எல்லா அந்த சொத்து பத்தங்கள் இருந்த சொந்த ஊரை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சா? ஹிஜ்ரத் செஞ்சு போக சொன்னார். அந்த மக்கள் விரட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் விரட்டினார்கள் கிடையாது. அவர்களோடு ஈமான் கொண்ட சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களோடு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. யாருக்காவது மனசு வருமா? சொந்த மண்ணை விட்டு பிறந்து வாழ்ந்த மண்ணை விட்டு போவதுக்கு யாருக்கு மனசு வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஈமான் கொண்டவர் என்ன செஞ்சாங்க? வெளியேறினார்கள். எவ்வளவு பெரிய சோதனை, எவ்வளவு பெரிய சோதனை! அவருடைய சொத்து, சொக, மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு, தோட்டங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு தனிமையில ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செய்யாங்க? போனாங்க. பொறுமையாக இருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய ஒரு ஊரை என்ன செஞ்சா? பாதுகாப்பான ஊரை அல்லாஹ் என்ன செஞ்சா? அவர்களுக்கு கொடுத்தான். பாதுகாப்பான ஊரை என்ன செஞ்சான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கினான். எதன் காரணமாக? பொறுமையா இருந்ததின் காரணமாக. ஒரு சோதனை வரும் பொழுது ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்கிறார் என்பார்கள். பொறுமையின் சிகரமாக இருந்திருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு ஈமான் கொண்டவர்களோ பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வீட்டை இடிச்ச உடனே என்ன கூச்சல் போடுகிறோம், ரோட்ல வந்து என்ன செய்கிறோம்? புலம்புகிறோம், பார்க்கிறோம். ஒரு ஊர்ல என்ன செஞ்சா? வீட்டை இடிச்சுட்டாங்க சொல்லி என்ன செய்கிறோம்? போராடுகிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சொந்த ஊரை விட்டு விரட்டினாங்களே, அப்ப அந்த இடத்துல அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்காரு பாருங்க. இன்னைக்கு விரட்டா இல்ல, ஊரை விட்டு விரட்டல, வீட்டை இடிச்சான். என்ன செஞ்சா? வீட்டை இடிச்சான். அந்த இடத்துல வீட்டை கட்டக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை இடிச்சான். ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சா? கொந்தளிச்சாங்க. பொறுமையாக இல்லை அந்த மக்கள், பொறுமையாக இல்லை. இதற்கு மேலாக நம்மளுக்கு சோதனை வரும். இது சோதனை கிடையாது, இதுக்கும் மேலாக நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைகளை கொடுப்பார். இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு சோதனை அல்லாஹ் என்ன செஞ்சான்? கொடுத்தா. இப்படி ஒவ்வொரு சோதனையாக நாளைக்கு மறுமை வரை அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை சோதித்துக் கொண்டேதான் இருப்பார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? எதற்கும் என்ன செய்யக்கூடாது? கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்க என்று நம்ம என்ன செய்யணும்? இந்த வரலாற்று சம்பவங்களை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அவர்கள் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், அவருடைய பல் உடைக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய சோதனைகள். இந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி கண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கை முழுக்க சோதனையாகத்தான் இருந்துச்சு. அந்த ஊர்ல வாழவே முடியாத அளவுக்கு அவர்களுக்கு சோதனை வந்தது. நெருப்புல தூக்கி போட்டாங்க. போட்டாலும் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சார்கள், அல்லாஹ் மீது நம்பினார்கள். அப்ப அந்த நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சாங்க? பாதுகாத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்ததான் எதற்காக? ஈமானில் இன்னும் வலுவடைவதற்காக, ஈமானில் இன்னும் வலுவடைவதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களை சோதிச்சான். நம்மளை எதற்கு சோதிக்கிறான்? நாம் செஞ்ச பாவங்களுக்காக, நாம் செஞ்ச பாவங்களுக்காக நம்மளை அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதிக்கிறான். நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச அநியாயங்கள், இதற்காண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதனைக்குள்ளாக்குகிறான். நிம்மதியாக வாழும் பொழுது, எந்த கஷ்டமும் இல்ல, நிம்மதியாக வாழும் பொழுது அல்லாஹ் நினைவு கூர்ந்திருப்போமா? அல்லாஹ்வுக்கு சுக்ர் செஞ்சிருப்போமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செஞ்சிருக்கிறோமா? இதனால்தான் அல்லாஹ்வை மறந்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை சோதிக்கிறான். அல்லாஹ்வை மறந்ததின் காரணமா நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான். அவர்களை எதற்காண்டி சோதித்தான்? ஈமானில இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்பதற்காக நபிமார்களையும் சஹாபாக்களும் அல்லாஹ் சோதித்தான். நம்மளை சோதிப்பதற்கு உண்டான காரணம், நாம் என்ன செய்யல? மார்க்கத்துல ஒழுங்கா இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒழுங்காக இல்லை. நிம்மதியாக வாழும் பொழுது, சோபமாக வாழும் பொழுது அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்தோம். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதிக்கிறான். இந்த மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்றவில்லை, அல்லாஹ் அதுக்காக வேண்டிதான் சோதிக்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம், நம்மளுடைய முஸ்லிம் மக்கள் எவ்வளவோ சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த மார்க்கத்தை இன்னும் சரியாக பின்பற்றவில்லை. சரியாக பின்பற்றும் வரை அல்லாஹ் என்ன செய்வார்? சோதனைக்குள்ளாக்குவார். அதே மாதிரி சில மக்களிடத்துல தொழுகை இல்லை, சில மக்களிடத்துல
தொழுகை இல்லை, இதன் காரணமா அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குகிறான். தொழுகை இல்லாதவன் அல்லாஹ் என்ன செய்வான்? சோதனைக்குள்ளாக்கி கொண்டே இருப்பான். ஏன்? அவன் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதே மாதிரி ஷிர்கான காரியங்கள், பிதாத்தான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இதன் காரணமா அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களை சோதனைக்குள்ளாக்குகிறார். அது மட்டுமா, அவர்களை பெற்றெடுத்த தாய், அவருடைய பெற்றெடுத்த தந்தை என்ன செய்யலை? ஒழுங்காக பராமரிக்கவில்லை, ஒழுங்காக பார்த்து கொள்ளவில்லை. இதன் காரணமா அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதனைக்குள்ளாக்குகிறான். இதன் காரணமா அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதனைக்குள்ள. அப்போ நாம் செஞ்ச பாவங்களுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளுக்கு சோதனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவங்களை விட்டு விலக வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி இருந்தா மட்டும் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த சோதனை பாதுகாக்க முடியும். இல்லை என்று சொன்னால் சோதனைகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதே மாதிரி ஒருவனுக்கு சோதனை ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும். இன்றைக்குள்ள மக்களுக்கு அந்த பொறுமை கிடையாது, பொறுமை இழந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நினைச்சான் பொறுமையையும் சோதிக்கிறான், பொறுமையையும் சோதிக்கிறான். இந்த அடியான் எப்படி இருக்கிறான்? நான் இந்த சோதனை கொடுக்கிறேன், காய்ச்சலோ இல்ல எதுவோ, எந்த துன்பமோ, குடும்பத்துல கஷ்டமோ ஏதோ கொடுக்கிறேன். எதற்காக? பொறுமையாக இருக்கிறானா, பொறுமையாக இருக்கிறானா என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனைகள் ஏற்படும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோதனை எதற்காக இருப்பது என்பதை நாம் என்ன செய்ய விளங்க வேண்டும். நமக்கு எதுக்கு சோதனை கொடுக்கிறான்? நாம் ஒழுங்காக இல்லை, இந்த மார்க்கத்தை நான் சரியாக இல்லை, இந்த மார்க்கத்தை சரியான பின்பற்றவில்லை, அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? என்னை சோதிக்கிறான் என்பதை ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும்? விளங்க வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையான என்ன செய்ய வேண்டும்? இதை விளங்க வேண்டும். எனக்கு சோதனை வருதா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கேன், அப்ப நான் தொழுகையில சரியா இல்லை, நான் பிதாத்து செய்யறேன், நான் சிரிப்பு செய்யறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் என்ன விளங்கணும். ஒருவன் அடிபட்டு இருப்பான், ஒருவன் அடிபட்டு காய்ச்சல நொந்து நூறு என்ன செய்வான்? இருப்பான் வீட்டுல. அப்ப அவன் நினைக்க வேண்டும், அப்ப நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கிறேன். எப்படி? நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கேன், அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்றான்? இந்த மாதிரி என்னை சோதிக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தவறிலிருந்து மீள வேண்டும், தவறிலிருந்து மீண்டு அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்ய வேண்டும்? ஓடோடி வர வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் ஆசைப்படுகிறான், அல்லாஹ் அதைத்தான் ஆசைப்படுகிறான். என்னுடைய அடியான் என்னிடத்தில் வர வேண்டும். அதுக்காண்டிதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? சோதனை கொடுத்து என்ன செய்யறான்? அந்த மக்களை மீண்டு எடுக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? கருணையாளனுக்கு மேல் கருணையாளன். ஒரு முஃமின் என்ன செய்ய மாட்டான்? முழுமையா சோதனை கொடுத்து அவன் விரும்ப மாட்டான். சோதனை கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், கஷ்டம் கொடுப்பதற்காண்டி கிடையாது. நாம் அதை விளங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் திட்டலாம் செய்வாங்க. ஒரு சோதனை கொடுத்த உடனே அல்லாஹ்வை திட்டக்கூடிய மக்கள் இந்த ஊர்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்க்கு என்னை மட்டும் தெரிஞ்சா, அல்லாஹ் என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறானே, அல்லாஹ் என்ன இப்படி எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறானே என்று அல்லாஹ்வை திட்டக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலும் இந்த ஊர்களிலும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வை என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. எல்லா சோதனை கொடுக்கிறான்னு சொன்னால் ஒரு நன்மைக்கான என்ன செய்ய வேண்டும்? நினைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நான் ஏதோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அந்த பாவத்தில் மீண்டு எடுப்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? எனக்கு சோதனை கொடுத்திருக்கான் என்று என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் எண்ண வேண்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை திட்டக்கூடாது. கொடுத்திருக்கக்கூடிய சோதனை என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும். அப்படி பொறுமையை கையாளும் போதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும்? அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வரும். அல்லாஹ்வும் நம்மளை என்ன செய்வார்? சந்தோஷப்படுவான். நம்மளை பார்த்து என்ன செய்வான்? நம்மளை என்ன செய்யறான்? ஒரு சோதனை கொடுத்தோம், அவன் அந்த சோதனை பொறுமையாக இருக்கிறான் என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பொறுமை காட்டக்கூடிய மக்களாக நம்ம எதிர்பார்க்க முடியுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலா. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த உலகத்துல எவ்வளவோ சோதனைகள் வருகிறது. இந்த சோதனையை பார்த்து ஒரு முஃமின் என்ன சொல்லுவான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் விதித்ததை தவிர ஒருபோதும் வேறு எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, அணுகாது என்று என்ன செய்வான்? கூறுவான்.
ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி கூறுவான், எங்களுக்கு அல்லாஹ் விதித்து தவிர வேற எதுவும் நடக்காது. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் அல்லாஹ் விதித்ததுதான். இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, நம்மளை அணுகாது. அவன் நம்மளை கொன்றுவானோ, நம்மளை அடிச்சிருவானோ என்று நினைச்சக்கூடாது. யாரும் அச்சப்படக்கூடிய தேவையில்லை, யாரும் அச்சப்பட வேண்டாம். ஏன், அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவுமே நடக்காது. அல்லாஹ் விதித்த தவிர ஒரு எதுவுமே நடக்காது. ஒரு முஃமின் எப்படி இருப்பான், அல்லாஹ் மீது முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடியவராக இருப்பான், முழுமையாக நம்பிக்கை கொண்டவனாக நம்ம என்ன செய்வான், ஒரு முஃமின் இருப்பான். அப்போ இந்த வரக்கூடிய துன்பங்கள், சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தியதுதான். இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, நம்மளை அணுகாது என்று ஒரு முஃமின் என்ன செய்வான், எண்ணக்கூடியவனாக என்ன செய்வான், இருப்பான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை கைவிட்டு விடுவானோ என்று என்ன செய்யக்கூடாது, யாரும் பயப்படக்கூடாது. வகான பில் முஃமினீன ரஹீமா. அல்லாஹ் என்ன சொல்றான், முஃமினுக்கு மிக கருணையாளனாக, ரஹீமாக என்ன செய்யறான், அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், பாதுகாப்பான். அப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன என்று தெரியுமா, அல்லாஹ்வே பயப்பட வேண்டும், அல்லாஹ்வே மட்டும் பயப்பட வேண்டும், அல்லாஹ்வே மட்டும் அஞ்ச வேண்டும். இதை மட்டும் செய்தால் போதும், வேற யாருக்கும் பயப்படக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்பட வேண்டும். நான் சுஜூது செய்தேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன், சுஜூது செய்வேன் என்று என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் என்ன என்று சொன்னால் அந்த சோதனையிலிருந்து முழுமையாக என்ன செய்வான், அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாப்பான். அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாப்பான். அதே மாதிரி ஒரு முஃமினுக்கு ஒரு சோதனை அடைஞ்சிச்சுன்னு சொன்னா, ஒரு முஃமினுக்கு ஒரு துன்பங்கள் அடைஞ்சிச்சுன்னு சொன்னா, ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் அடைஞ்சிச்சுன்னு சொன்னா, அவன் என்ன சொல்லுவான், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன சொல்லுவான், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் திரும்பவும் அல்லாஹ்விடமே செல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று என்ன செய்கிறார்கள், ஒரு முஃமின் என்ன செய்வான், சொல்லுவான். அப்போ ஒரு சோதனை ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த துவாவை அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஓத வேண்டும். இது பெரிய துவாலாம் ஒண்ணும் கிடையாது, சின்ன துவா தான். இந்த துவாவை நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக ஓத வேண்டும். அதே மாதிரி ஒரு சோதனை ஏற்படும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அழகான துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அழகான துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்கள் மீது எதிரிகளை சாற்றி விடாதே, எங்கள் மீது எதிரிகளை சாற்றி விடாதே. அதே மாதிரி எதிரிகளால் ஏற்படும் குழப்பங்களில் இருந்து எங்களை நெசிவாயாக, பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய சுவாசமாக பேசியிருக்கிறாங்க, துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த துவாவை நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், மன்றாடி என்ன செய்யணும், அழுது புலம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விட பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அழுது பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க சொன்னா, நாம மாத்திரம் நாமும் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் மீது எதிரிகளை சாட்டி விடாதே, அவர்களால் ஏற்படும் குழப்பங்கள், கஷ்டங்கள் இருந்து என்ன செய்வாயாக, எங்களை பாதுகாப்பாயாக என்று என்ன செஞ்சார்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஒரு துவாவை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான சகோதர சகோதரர்களே, நமக்கு ஏற்படும் சோதனைகள் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பு தேட வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஒரு நன்மைக்கே என்று என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஒரு நன்மைக்காக வேண்டிதான். இந்த உலகத்துல நம்மளுக்கு சோதனைக்கு உள்ளாக்குறா என்று சொன்னால், நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு என்ன செய்வா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காக ஒரு அழகிய முடிவை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல என்ன அடிச்சாட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறார்களே ஆட்சியாளர்கள், இந்த உலகத்துல எவ்வளவோ சுகபோகமா வாழ்ந்தாலும் சரி, நாளைக்கு மறுமையில அவர்களுடைய முடிவு எப்படிதான் இருக்கும், இழிவானதாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், பிரத்யேகமாக வேதனைகள் என்ன செய்வார், கொடுப்பான். நாம் என்ன செய்யக்கூடாது, இவர் கையில ஆட்சி அதிகாரம் இருக்கிறேன், இவர் நம்மளை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கு தேர்தல் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நல்லவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும் நினைத்துக் கொண்டிருப்போம். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் காஃபிர் என்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, அவன் காஃபிர் என்று என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். காஃபிர் ஒருபோதும் ஒரு முஃமினுக்கு என்ன செய்ய மாட்டான், நலவை நாட மாட்டான். இதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு மறுமையில தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு சுகபோகமான வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்வார், விதித்துக் கொண்டேதான் இருப்பார்கள்.
ஏன்னா என்று சொன்னா அல்லாஹ் சொல்லிவிட்டார், நாளைக்கு மறுமை வரை உங்களுக்கு கஷ்டம்தான். அப்படி நாம் கஷ்டம் அனுபவிக்காமல் சுலபமாக நல்ல முறையில இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன செய்தி பொய்யாயிருமே, அல்லாஹ்வுடைய சலாசம் சொன்ன செய்தி பொய்யாயிருமே. அல்லாஹ் என்ன சொன்னாங்க, முஃமினுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை என்று சொல்லிவிட்டார்கள், நாளைக்கு மறுமை வரை சோதிக்கப்படுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சோதிக்கப்படாமல் நாம் சுலபமாக நிம்மதியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன செய்தி பொய்யாயிடும், குர்ஆன் பொய்யாயிடும், ஹதீஸ்கள் பொய்யாயிடும். அப்போ நம்மளுக்கு நாடு யார் ஆட்சி கொண்டாலும் நம்மளை எரித்துக் கொண்டேதான் இருப்பார்கள், நம்மளை துன்புறுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு என்னதான் ஊரை விட்டு விரட்டினாலும், வீட்டை இடிச்சாலும், உலகத்தை விட்டு விரட்டினாலும் நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான். யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை மட்டும் என்ன செய்து கொள்ளுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு எதை கேட்டமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவருமாக விடுவானாக. யாயுலதி நாம தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.